ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கீங்களா? இன்றைய முரளிலிருந்து முக்கியமான ஞான ரத்தினங்கள். முதல் பாயிண்ட், பாடல் வந்திருக்குது, விழித்தெழுங்கள் மணப்பெண்களை விழித்தெழுங்கள் அப்படின்னு வந்திருக்குது. இப்போ எந்த ஒரு மனிதனையும் எந்த ஒரு தேவாத்மாவையும் பகவான் என்று சொல்ல முடியாது. பகவானுக்குன்னு தனிப்பட்ட மகிமை இருக்குது. அதனால தான் சிவ பரமாத்மாய நமக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவர் ஞானக்கடலாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறார் பாபா. இப்போ இந்த ஆத்ம ராமனான நான் ஆத்ம சீதைகளாகிய உங்களை இப்போ என் கூடவே அழைச்சிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த துக்கதாமமாக இருக்குது, தூய்மையற்ற உலகமாக இருக்குது. இந்த தூய்மையற்ற உலகத்திலேருந்து உங்களை விடுவிச்சு தூய்மையான உலகமான சத்தியுகத்துக்கும் சாந்தி தாமத்துக்கும், அதாவது சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன். அதான் விழித்தெழுங்கள் மணப்பெண்களை விழித்தெழுங்கள்னு சொல்லியிருந்தார் இல்லையா? அப்போ அந்த பாடலுக்குரிய அர்த்தத்தை சொல்கிறார். இப்போ எல்லோரும் கும்பகர்ண உறக்கத்தில் உறங்கிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ தந்தை உங்களுக்கு வீட்டுக்கு போவதற்கான வழியும் ராஜ்யத்துக்கு போவதற்கான வழியும் சொல்கிறேன், ராமராஜ்யத்துக்கு போகிறதுக்கான வழியும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இது முழுக்க முழுக்க ராவண ராஜ்யமாக இருக்குது. நீங்கள் தான் பாபாவை கூப்பிட்டீங்க, தூய்மையற்றவரை தூய்மையாக்கக்கூடியவரே, பதித்த பாவனரே வாருங்கள் எங்களை தூய்மையாக்குங்கள் அப்படின்னு. அதனால தான் பாபா வந்திருக்கேன். எதன் மூலமாக உங்களை நான் தூய்மையாக்குறேன்? ஞானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். ஞானம் ஆத்மா பரமாத்மா ட்ராமா சிருஷ்டியினுடைய முதல் இடைக்கடை ஞானத்தை கொடுத்து நான் உங்களை தூய்மையாக்குறேன். இந்த ஞானம் வேறு எந்த மனிதர்கிட்டையும் சாது சன்னியாசிக்கிட்டேயும் யாருக்கிட்டேயும் கிடையாது. ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு பகவான் தான் அப்படின்றத சொல்கிறார். இவர் நிராகாரமாக இருக்கார். ஆனால் கீதையில் என்ன காமிச்சிட்டாங்க? கிருஷ்ணர் தேகதாரி கிருஷ்ணர் ஞானம் கொடுத்ததா காமிச்சிட்டாங்க இல்லையா? அது தவறு அப்படிங்கிறதுக்காக பாபா சொல்கிறார். இப்போ நீங்களும் இதே ஞான ரத்தினத்தை மற்றவர்களுக்கும் தானம் செய்யணும். நீங்கள் இந்த ஞான ரத்தினத்தை தானம் செய்துகிட்டே இருந்தீங்கன்னா 5 விகாரங்கள் என்ற கிரகச்சாரம் உங்களை விட்டு விலகி போகும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த கிரகச்சாரம் விலகிவிடும், கூடவே நீங்கள் சத்கதியும் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறார். சத்கதினா ஜீவன் முக்தி. இப்போ எல்லோரும் தூய்மையற்றவர்களாக இருக்கீங்க, காம சிதையில் விழுந்து கருப்பாக மாறி போயிட்டீங்க. தந்தை இப்போ உங்களை ஞான சிதையில் அமர்த்தி உங்களை வெள்ளையாக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். வெள்ளைனா தூய்மையாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ அடுத்து நான் இந்த பிரம்மாவுடைய உடலை ஆதாரமாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் எல்லாம் யார்? பிரம்மாவினுடைய வாரிசுகள் அப்படின்னும்போது பிரம்மா குமார குமாரிகள். உங்களுக்குள்ளே எந்த ஒரு விகாரத்தின் உணர்வும் இருக்கக்கூடாது. நீங்கள் எல்லாரும் சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த பிராமண பிறவி இந்த ஒரு பிறவி தான் உங்களுக்கு. நீங்கள் 20 பிறவி தேவதைகளாக வாரீங்க. அடுத்து 63 பிறவி வைசிய சூத்திர வம்சத்தில் வாரீங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த ஒரு பிறவி தூய்மையாக ஆனால் போதும். அடுத்து 21 பிறவி 20 அந்த தேவதையா பிறவி இருக்கு இல்லையா? அந்த 21 பிறவிக்கான ஆஸ்தியை தந்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்து உங்களுக்கு முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் ஆஸ்தி இந்த ஞானத்தின் மூலமாக தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறார். யோகம் நீங்கள் இப்போ மன்மனா பவ அப்படிங்கிற நிலையில் இருக்கணும். ஆத்மான்னு உங்களை உணர்ந்து பரமாத்மா தந்தையை நினைவு செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விகர்மங்கள் விநாசமாயிடும், நீங்கள் இப்போ தூய்மையாயிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்து ட்ராமாவை பற்றி புரிய வைக்கிறாரு. இந்த ட்ராமா உருவாக்கப்பட்ட நாடகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். சுக துக்கத்தின் விளையாட்டாக இருக்குது. அரைக்கல்பம் சுகம் அரைக்கல்பம் துக்கம் அப்படிங்கிற விஷயத்தில் உருவாகிருக்குது. ஆத்மாவுக்கு 84 பிறவிகளின் சரீரம் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறார். ஒரே ஆத்மா தான் 84 பிறவிகள் அதான் எடுக்குது அப்படின்னு சொல்கிறார். சரீரம் 84 சரீரம் மாற்றி மாற்றி எடுக்குது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த ஒரு கல்பம் இப்போ முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து இந்த ட்ராமா ரிப்பீட் ஆகுது இல்லையா? ட்ராமா ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்கிறாரியா? இது அனாதியான ட்ராமா, நடந்ததே திரும்பி திரும்பி நடக்குது அப்படின்னு. இப்போ என்ன சரீரத்தில் இருக்கீங்களோ போன கல்பத்தையும் அதே சரீரத்தில் தான் இருந்தீங்க. அடுத்து ஒரு கல்பம் வரும், அதே கல்பத்துலேயும் அதே சரீரத்தில் தான் இருப்பீங்க. இது நிச்சயிக்கப்பட்ட ட்ராமா அப்படின்னு சொல்லியிருக்கார். என்ன தோற்றத்தில் என்ன பாகத்தில் நடிக்கிறீங்களோ அதே பாகத்தை தான் ஒவ்வொரு கல்பமும் ஆத்மா எடுத்து நடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார். செகண்ட் பாயிண்ட்டு, இந்த மம்மா மற்றும் தாதா இந்த பிரம்மா பாபா தான் நாளைக்கு லட்சுமி நாராயணனா
அதாவது புது உலகத்தில் ராஜ்யம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க. இவர்களுடைய 84 பிறவிகளின் கதை இதுதான் அப்படின்னு சொல்கிறார். இவங்க ஆரம்பத்தில் பரந்தாமத்துலேருந்து இங்கே சாக்கார உலகத்துக்கு வரும்போது லட்சுமி நாராயணனா முதல்ல கிருஷ்ணன் ராதையாக இருந்தாங்க. அப்புறம் சுயம்பரமாச்சு லட்சுமி நாராயணனா ஆகிறாங்க. இவங்க அப்போ 16 கலைகளுடைய தேவதைகளாக இருந்தாங்க. இவங்களே இந்த ட்ராமா படி கொஞ்சம் கொஞ்சமாக கலைகள் குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறார். 16 கலைகள் இருந்தவங்க திரேதாயுகத்தில் 14 கலைகளுடையவராகவும், துவாபரத்தில் 8 கலைகளுடையவரும், கலியுகத்தில் 4 கலையுடையவர்களாகவும், கலியுக இறுதியில் சங்கமயுக ஆரம்பத்தில் எப்படி ஆயிட்டாங்க, 0 ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. தந்தை இவங்கள மீண்டும் தமோ பிரதானிலிருந்து சத்துவ பிரதானமாக ஆக்கிக்கிட்டு இருக்கேன். எதன் மூலமாக? இந்த படிப்பின் மூலமாக, ஞானம் மற்றும் யோகத்தின் பயிற்சியின் மூலமாக அப்படின்றத சொல்கிறார். யாருமே தமோ பிரதான் நிலையிலேருந்து சத்துவ பிரதான் நிலையை அடையிறதுக்கு தந்தையின் உதவி இல்லாமல் யாரும் இந்த மாதிரி ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறார். யார் நல்ல விதத்தில் படிப்பாங்களோ அவங்க தான் இந்த சொர்க்கத்தின் ஆஸ்தி ஜீவன் முக்திய பதவியை அடைவாங்க. யார் ஞானம் எடுக்கலையோ, சரியாக படிக்கலையோ, அவங்க எங்கே போவாங்க? முக்தி, அதாவது சாந்தி தாமம் மட்டும் போய் சேருவாங்க அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா சத்தியுகத்தில் மிகவும் குறைவான மனிதர்கள் தான் இருப்பாங்க. ஆரம்பத்தில் 9 லட்சம் பேர் தானே இருப்பாங்கன்னு சொல்கிறார் பாபா. அதனால தான் பாபா சொல்கிறாரு, இது 84 பிறவிகளின் சக்கரம், நீங்கள் நல்ல விதத்தில் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு. இப்போ பாவக்கர்மங்கள் அழிக்கிறதுக்காக பக்தர்கள் என்ன செய்கிறாங்க? காசி கல்வெட்டில் போய் உயிரை விட்டுறாங்க இல்லையா? அப்போ அதன் மூலமாக அவங்களுக்கு அந்த அந்த பிறவிக்கான அந்த கணக்கு வழக்கம் மட்டுமே முடியுது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவங்க கூட அடுத்து வேற ஒரு சரீரம் எடுத்து பார்ட் பண்ணியே ஆகணும். யாரும் இந்த ட்ராமாவில் தந்தையின் உதவி இல்லாமல் திரும்பி போக முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த மாதிரி தற்கொலை செய்கிறது, இந்த மாதிரிலாம் இப்போ கூட யாரும் செய்கிறது கிடையாது, அந்த அளவுக்கு துணிவும் கிடையாது அப்படிங்கிறதை பாபா சொல்லிட்டார். தந்தை உங்களை எல்லையற்ற சந்நியாசம் செய்ய வைக்கிறார். ஆனால் சந்நியாசிகள் எல்லைக்குட்பட்ட சந்நியாசம் செய்ய வைக்கிறாங்க அப்படிங்கிறார். எல்லைக்குட்பட்ட சந்நியாசம்னா அவங்க வீடு வாசலை விட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா? விகாரங்கள் விடணும், நாங்கள் தூய்மையாகணும், நாங்கள் அந்த பிரம்மத்தோட ஐக்கியமாகணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி அதனால தான் அந்த வீடு வாசலை விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டாங்க இல்லையா? பாபா அவங்கள அந்த மாதிரிலாம் எதுவும் செய்ய வைக்கிறது இல்லை. எல்லையற்ற சந்நியாசம் அப்படின்னா புத்தியினால் முழு உலகத்தையும் சந்நியாசம் செய்ய வச்சிட்டாரு அப்படின்றத சொல்கிறார். தேகம், தேக உறவுகள், தேக பொருட்கள், தேக உலகாய விஷயங்கள்லேருந்து எல்லாத்துலேருந்து உங்கள் புத்தியை நீக்கி ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க, அப்போது உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையா? அதுக்காக பாபா இந்த விஷயத்தை புரிய வச்சுருக்கார். அவங்களோட இது எல்லைக்குட்பட்ட சந்நியாசம், தந்தை கொடுத்தது எல்லையற்ற சந்நியாசம். நீங்கள் ஆத்மான்னு பரமாத்மா தந்தை நினைவு செய்தீங்கன்னா உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியும், நீங்களும் தூய்மையாகி இந்த தமோ பிரதானிலிருந்து சத்துவ பிரதான நிலைக்கு அடைஞ்சிருவீங்க அப்படிங்கிறதுக்கு பாபா சொல்லியிருக்கார். நேற்று சொல்லியிருந்தார், இந்த யோக பலத்தின் மூலமாக உங்களுடைய கர்மேந்திரியங்கள் கூட குளிர்ச்சி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். 3rd பாயிண்ட்டு, ஞானம் மிகவும் எளிது தான், ஆனால் யோகத்தில் இருப்பதற்கு தான் உழைப்பு தேவைப்படுது, முயற்சி தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது நீங்கள் ஆத்மா அபிமானி ஆகணும். உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா தந்தை நினைவு செய்யணும். நீங்கள் அசரீரியாய் தான் அசரீரியாக இருக்க தந்தையை நினைவு செய்யும் போது தான் பாவக்கர்மங்கள் அழியும். தேகத்தின் நினைவு என்னன்னு சொல்கிறார் அப்படின்னா பூதங்களின் நினைவு அப்படின்னு சொல்கிறார். பூதங்கள்னால் பஞ்சபூதங்களால் ஆனது தானே உடல். அப்போ அது பூத பூஜை, பூதங்களின் நினைவு அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த இயற்கையை, அந்த உடலை, அந்த தேகத்தை நினைவு செய்கிறத விட்டுட்டு தந்தையை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போகணும். எப்படி உலகத்தில் அந்த நாடக நடிகர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்களுடைய நடிப்பு முடிஞ்சோடனே நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வருது இல்லையா? அதே போல் இங்கே உங்களுக்கு 84 பிறவிகளின் ட்ராமா நடிப்பு முடிஞ்சாச்சு, இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக பாபா சொல்கிறார். அதுக்காக நீங்கள் அசரீரி ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ஜெயின முனி ஜெயின துறவிகள் இருக்காங்க இல்லையா? அவங்க தான் மகாவீர் அப்படின்னு ஆதிதேவருக்கு பேர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கார் பாபா. பிரம்மாவை தான் ஆதிதேவன் சொல்கிறாங்க, அவங்க ஆதிதேவரை தான் மகாவீர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் பாபா. இப்போ இந்த மகாவீர் யார்? பிரம்மா பாபா. அப்போ நீங்களாம் யார்? மகாவீர், வீரர், வீராங்கனை அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் தான் சிவசக்தி சேனை அப்படின்னு சொல்கிறாங்க.
நீங்கள் தான் இப்போ சிங்கத்தின் மீது சவாரி செய்கிறீங்க, மகாரதிகள் யானையின் மீது சவாரி செய்கிறாங்க, நீங்கள் மாயையின் மீது வெற்றி அடைகிறீங்க இல்லையா, சக்திசாலியாக ஆயிடுறீங்க, உங்களுடைய யோக பலத்தின் மூலமாக முழு உலகத்தின் மீதும் ராஜ்யம் செய்கிறீங்க. இப்போ நீங்கள் இல்லறத்தில் இருந்தாலும் தூய்மையாகுங்க, கூடவே இந்த 84 பிறவிகளின் சக்கரத்தை நினைவு செய்யுங்க. சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சக்கரவர்த்தி ராஜாராணி ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 4th பாயிண்ட்டு வரதானம். ஒரு நொடியின் பந்தயத்தின் மூலம் முழு கல்பத்திற்கான அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய சிறந்த பாக்கியசாலி ஆகுங்கள். இந்த சங்கம யுக நேரத்தில் என்ன வேண்டுமோ, எப்படி வேண்டுமோ, எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு பாக்கியத்தையும் இந்த சங்கமயுக சமயத்திலே உங்களால் உருவாக்கிக்க முடியும். அப்படிப்பட்ட வரதானம் இந்த சங்கமயுக சமயத்துக்கு இருக்குது. பாக்கிய விதாத்தா தந்தை எவ்வளவு பாக்கியம் வேண்டுமோ அவ்வளோ பாக்கியத்தை உருவாக்குவதற்கான சாவியை உங்ககிட்டயே கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் இதை பயன்படுத்துவதன் மூலமாக எவ்வளவு லாஸ்ட்டில் இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக முன்னேறி வந்து ஃபஸ்ட்டில் வர முடியும், நம்பர் 1 ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதற்காக சேவையின் விஸ்தாரத்தில் நீங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் சுயஸ்திதியில் சார ரூபத்தில் இருப்பதற்கான அபியாசம், பயிற்சி, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறார். ஒரு நொடியில் இப்போ மாஸ்டர் விதையாகுங்க அப்படின்னு பாபா கட்டளை கொடுத்த உடனே, உத்தரவு கொடுத்த உடனேயே உங்களால் அந்த சொரூபத்தில் நிலைச்சிருக்க முடியும். அந்த ஒரு நொடியின் பந்தயத்தின் மூலமாக தான் இந்த முழு கல்பத்திற்கான பாக்கியத்தை உங்களால் உருவாக்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது விநாச நேரத்தில் ஒரு செகண்டில் விதை ரூபம் ஆகுங்க அப்படின்னு பாபா டச்சிங்ஸ் கொடுத்தோன்னே அந்த செகண்ட்லேயே நம்ம ஆத்ம உணர்வில் விதை ரூபமாக இருக்கிறதுக்கான பயிற்சி, அந்த நினைவு ஒரு செகண்டில் வந்துருச்சு அப்படின்னா முழு கல்பத்துக்குமே நீங்கள் உயர்ந்த பதவி அடைவீங்க இல்லையா. அப்போ அதுக்காகத்தான் ஒரு நொடியின் பந்தயத்தின் மூலம் அப்படின்னு சொல்லியிருக்கார். முழு கல்பத்திற்கான பாக்கியத்தை உருவாக்கிக்கங்க, சிறந்த பாக்கியசாலி ஆகுங்கன்னு சொல்லியிருக்கார். அடுத்து சேவை ஸ்லோகன் சொல்லியிருக்காரு. சேவை, இரட்டை சேவை செய்வதன் மூலமாக சக்திசாலியான வாயு மண்டலத்தை உருவாக்க முடியும். அதன் மூலமாக இயற்கை கூட அடிமையாகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இரட்டை சேவைனா எது? மனம் 1, வார்த்தைகள் 2. இந்த சேவை நம் மனதில் தந்தை நினைவு செய்துட்டே அடுத்தவங்களுக்கு வார்த்தை மூலமாக ஞானத்தை கொடுத்தோம்னா அவங்களுக்கும் மன மகிழ்ச்சி ஏற்படும். இல்லை நம்ம வார்த்தைகள் மூலமாக அன்பாக பேசுகிறோம், இனிமையாக பேசுகிறோம் அப்படின்னா அப்போ டபுள் சேவையாக இருந்துச்சு இல்லையா. மனம் மூலமாக தந்தையை நினைவு செய்தோம், வார்த்தைகள் மூலமாக அவங்களையும் குஷிப்படுத்துகிறோம் இல்லையா. அப்போ அவங்களுடைய வைப்ரேஷன்ஸ் இந்த வாயுமண்டலத்தில் கலக்கும் போது அந்த வாயுமண்டலமே சக்திசாலியாக மாறிடும், இயற்கை கூட உங்களுக்கு அடிமையாயிடும் அப்படின்னு சொல்கிறார். இல்லாட்டினா யாரும் சம்பந்தம் தொடர்பில் இருந்தாங்கன்னா நீங்கள் ஞானம் கொடுப்பீங்க, யாருமே இல்லை நீங்கள் தனிமையாக இருக்கீங்க அப்படின்னா மனம் தந்தையை நினைவு செய்யட்டும். ஏதாவது காரியம் கர்மா செய்துட்ருப்பீங்க இல்லையா, தந்தை நினைவுலே கர்மா செய்தீங்க அப்படின்னா கூட உங்களுடைய வைப்ரேஷன்ஸே இந்த வாயுமண்டலத்தில் பரவும் இல்லையா. அப்போ சக்திசாலியான வாயுமண்டலம் உருவாகும். அதன் மூலமாக இயற்கை கூட உங்களுக்கு அடிமையாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஓம் சாந்தி.